இழந்து போனதை தேடி ரட்சிக்கிறவர். ஆண்டவர் இயேசு எப்படிப்பட்டவர்? இழந்து போனதை தேடி வந்து ரட்சிக்கிறவர். உங்களை தேடி வந்திருக்கிறார். இன்னைக்கு உங்க வீட்டுக்குள்ள நீங்க இருக்கிற இடத்துல உங்களை தான் தேடிக்கிட்டு இருக்கிறார். குடிச்சு குடிச்சு வாழ்க்கையை கெடுத்து கொண்டு அவமானத்தோடு உட்கார்ந்து இருக்கீங்களே, உங்களை தான் அவர் தேடுகிறார். ரகசியமா பாவத்துல மதுபானத்திற்கும் போர் விசைகளுக்கு அடிமைப்பட்டு வெளியே தெரியாம குற்ற மனசாட்சியோட பயத்தோடு உட்கார்ந்து இருக்கீங்களே, உங்களை தான் அவர் தேடி வந்திருக்கிறார். நிந்தைகள், அவமான, வியாதி, வேதனை, வாழ்க்கையை முடிஞ்சு போச்சு, நீ செத்து போனா நல்லதுன்னு நினைத்து கொண்டிருக்கீங்கல்ல, உங்களை தேடி வந்திருக்கிறார். இழந்து போனதை தேடி ரட்சிப்பதற்கு வந்தவர் இயேசு கிறிஸ்து. அவர் இந்த உலகத்தில் கடவுள் ஒருவர் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர். மனிதரில் ஒருவரும் கண்டிராதவர், காணக்கூடாதவர் என்று 1 தீமோத்தேயு 6:14 பைபிள்ல ஆண்டவரை பற்றி எழுதி இருக்கிறாரு. அவ்வளவு பெரிய தேவன், அவரை யார் மனுஷன் தன்னுடைய மாம்ச கண்ணால பார்க்க முடியாது. அவ்வளவு பிரகாசமான வெளிச்சம், ஆவியாயிருக்கிறவர். அப்ப மனிதனுக்கு தன்னை வெளிப்படுத்த வேண்டுமானால் நம்மை போல சாதாரண மனிதனா வந்தாதான் மனிதர்கள் அவரை நெருங்க முடியும். அதுக்காகத்தான் தன் மகிமையை துறந்து ஏழ்மை கோலம் எடுத்து இந்த உலகத்தில் சாதாரண மனிதனாக வந்தார் என்று அவரை குறித்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறார்.